என்னதான் இங்கே இருக்க இந்த ரெண்டு மோட்டர் சைக்கிளும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் ஆல்மோஸ்ட் 80,000 rupees ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல இந்த ரெண்டு மிஷினுக்கும். அண்ட் இங்கே நிற்கிறதுல ஒன்று டியூக் 390 வந்து கிடையாது. எஸ் கைஸ், யூ ஆர் ரைட். வெல்கம் டு 6 Speed. இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிறது பிராண்ட் நியூ டியூக் 390 வித் 350cc என்ஜின். ஆல்மோஸ்ட் 80,000 ரூபா விலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டர் சைக்கிள்ன்றது வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. பட் எலக்ட்ரானிக்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலராக வந்து பேக் பண்ணுது. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த ரெண்டு மிஷின்ஸ்க்கும். ரெண்டாவது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஸ்டில் இந்த 350 வந்து ரியலி வேல்யூ ஃபார் மணியா, வண்டி ஆக்சிலேட்டர் கொடுத்தா பறகுதா, டியூக் 390யோட கேரக்டர் இருக்கா, இந்த மாதிரி விஷயத்தை தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸிங் பற்றி ஒரு வேரியண்ட் என்னென்ன ப்ரைஸிங், இப்போ எத்தனை வேரியன்ட்ஸ் இருக்குது, எத்தனை கலர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு டியூக் 390 வாங்க போகிறீங்கன்னா திஸ் இஸ் கோன் பி த அல்டிமேட் ரிவ்யூ தட் யூ கோன் வாட்ச் அண்ட் டேக் த டெசிஷன். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஆட்டோமொபைல் கண்டென்ட்க்கு ஃபஸ்ட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வித்வுட் ஃபர்தர் வெயிட், லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. ஃபர்ஸ்ட்லி இந்த மோட்டர் சைக்கிளோட லுக்ஸ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எதாவது மாறி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, எஸ், இப்போ புதுசாக வந்து 3 கலர்ஸ் இல்லை 2 கலர் வந்து புதுசாக வந்து வந்திருக்கு. இந்த பிளாக் ரிமைன்ஸ் த சேம் அப்படின்னு சொல்லும். அவுட் ஆஃப் விச் எனக்கு தெரிஞ்சு பிளாக் லுக்ஸ் ரியலி ப்ரீமியம். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இந்த சைடு வந்து 250 ஓனர் சொல்கிறது எனக்கு கேட்குது, என்னத்த பெருசாக பிளாக்கு நாங்கள் வச்சு இல்லையா பிளாக்கு அப்படின்ட்டு. அந்த ஒரு சாய்ஸ்க்காக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். அதான் தட் திஸ் பிளாக் லுக்ஸ் ரியலி நைஸ் அப்படின்றது எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இந்த ரீசனில் வந்து டயர்ஸ்ன்றது வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும். 390 அண்ட் பென்சலர் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த கொலாபரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நடுவில் எப்போயாவது ஸ்டாக் இல்லைனா MRF இப்படி வந்து உள்ளே என்ட்ரி கொடுப்பா அப்படி. பட் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல்பா H1s வந்து வந்திருக்கு. இதை நம்ம வந்து டியூக் 250ல் பார்த்துருக்கோம், ட்ரையம்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ரியலி ஒரு பியூட்டிஃபுல் பேர் ஆஃப் டயர்ஸ் இது அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்போர்ட்ஸ் மோட்டர் சைக்கிளுக்கு ஏற்ற ஒரு டயர் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ளஸ் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த வண்டிக்கு ஐ திங்க் திஸ் இஸ் ரியலி குட். அண்ட் பெருசாக கமெண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த மேட்டர் எதுவும் இல்லை. அதர் தட் லுக் அட் திஸ் டியூக் 390. மற்றபடி வேறு எந்த மாற்றங்களுமே வந்து பார்த்திங்கன்னா மாறல. இட் லுக்ஸ் த சேம், பேக்ஸ் த சேம் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்க எலக்ட்ரானிக்ஸ் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் பற்றி பேசணுன்னா இதுக்கும் 390 என்னடா வித்தியாசன்ற மாதிரி வந்திருக்கு. 390 தான் இது. எலக்ட்ரானிக்ஸ் லைக் கிரேசி அப்படின்னு சொல்லுவோம். குவிக் ஷிஃப்டர், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், கார்னரிங் ABS, TFT டிஸ்பிளே, ரைடிங் மோட்ஸ், அப்புறம் லான்ச் கண்ட்ரோல், லேப் டைமர் அண்ட் ஹசார்ட் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் வந்து வந்துடுது. லிஸ்ட் கோஸ் ஆன். பட் இங்கே சரி அந்த டாப்பிங் என்னன்னு கேட்டிங்கன்னா யூ வில் பி ரியலி ஷாக்ட். இந்த மோட்டர் சைக்கிள் பேக்ஸ் அங்கே என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா, க்ரூஸ் கண்ட்ரோல் கைஸ், விச் இஸ் கிரேசி அப்படின்னு சொல்லுவேன் இந்த ப்ரைஸ் பாயிண்டில். லைக் நான் நினச்சேன் 390க்குன்னு, ஐ மீன் அந்த ஒரிஜினல் 390க்குன்னு அந்த ஃபீச்சரை வந்து இது பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் திஸ் மோட்டர் சைக்கிள் கெட்ஸ் க்ரூஸ் கண்ட்ரோல் விச் இஸ் ரியலி நைஸ் இந்த ப்ரைஸ் பாயிண்டில். அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன்ஸ் அண்ட் லைக் வாட் நாட் கைஸ். இட் பேக்ஸ் கிரேசி அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதில் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கூட இது யூஸ் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, எக்ஸப்ட் இந்த ரைடிங் மோட்ஸ் இதெல்லாம் தாண்டி. லைக் மற்றபடி திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்பெக்டு மோட்டர் சைக்கிள். ஒரு 650ல் இல்லாத எலக்ட்ரானிக்ஸ் கூட இந்த 350 இருக்க இந்த 390ல் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லணும். கிரேசி கைஸ், எலக்ட்ரானிக்ஸ் வைஸ் காம்படிஷனே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு செக்ஷன் அப்படின்னு சொல்லணும். இந்த மோட்டர் சைக்கிளோட இன்ஜின் முன்னாடி வந்து 399 இருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 349 வந்து டவுன் கிரேடாக வந்து ஆயிருக்கு. இதுக்கு ரீசன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். GST தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லணும். நம்ம ஊருக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணும். 390 ஆனால் 350. ஸோ பவர் ஃபிகர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் இருக்குது. 46-47 PSலேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 41.5 PS ஆஃப் பவர், அதுக்கப்புறம் 33.5 Nm ஆஃப் டார்க்குன்றது வந்து இருக்குது. ஸோ ஒரு 4-5 BHPக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குன்னும் போது தட் ஷுட் பி சிக்னிஃபிகண்ட் ஆன் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓட்டும் போதுமே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியணும். அது தெரியுதான்னு கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நான் சொல்ல போகிற விஷயங்கள் என்னென்னா, இதில் வந்து போரில் எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து பண்ணல. பட் ஸ்ட்ரோக்கோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அந்த CG வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி பஜாஜ் சைட்லேருந்து காயின் பண்ணுறாங்க. சேம் கேஸ் வித் NS400G, டாமினார், இது ட்ரையம்ப் அண்ட் ஸோ ஆன். ஸோ ரிலேபிலிட்டி வைஸ் ஐ டோன்ட் திங்க் இல் பி அ ப்ராப்ளம். பிகாஸ் எல்லா மோட்டர் சைக்கிள்ஸுமே வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க. அதுக்கான R&D கண்டிப்பாக வந்து இருக்கும். ரிலேபிலிட்டியில் எனக்கு தெரிஞ்சு ஆஸ் ஆஃப் நவ் எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் பேட்ச் பார்த்தா தான் நமக்கு வந்து இன்னும் வந்து ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு லெட்ஸ் கோ ஆன் ஃபயர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டர் சைக்கிள் வந்து ஓட்டி பார்த்துலாம். நான் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிவராஜ் KTMல. கான்டாக்ட் டீடைல்ஸாக வந்து கீழே இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள்.
ஆக்சுவலி இன்றைக்கி கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரியலி செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது சென்னையில். ரெடி டு ரேஸ் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் இன் ரோட் மோட் ரைட் நவ். ஸ்ட்ரீட் மோடில் இருக்குது. நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ராக்கு ஆர் ரெயினுக்கு வந்து மாற்றிக்கலாம். ட்ராக்கில் மாற்றினோன்னா ஐ திங்க் அதுக்கேற்ற மாதிரி அனிமேஷன் வரும்னு நினைக்கிறேன். நைஸ். அண்ட் நான் திரும்பி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ட்ரீட் மோடுக்கே வந்து மாற்றிக்கிறேன். பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது ரெண்டுத்துக்குமே. ரெயின் மோடில் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் பவரு, அதுக்கப்புறம் இந்த ஏபிஎஸ் இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதான் அந்த பெரிய மேட்டர் இல்லை. ஸோ வித்அவுட் ஃபர்தர் வெயிட் ஐ திங்க் லெட்ஸ் கெட் கோயிங் கைஸ். எண்டூரோ. ஸோ ஃபர்ஸ்ட்லி சிட்டியில் ஓட்டுறதுக்கு என்னென்ன மாற்றங்கள் மாறி இருக்குது. கிளச்சோட புல் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஆகிருக்கு. ஆக்சுவலி கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் வந்து ஒரு சின்ன பிட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியுது. கிளச்சில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. முன்னாடி இருந்த வண்டிக்கும் இதுக்குமே. முன்னாடி இருக்கிறதுமே ஆக்சுவலி லைட்டாக தான் இருக்கும். இது லைட்டை விட லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அண்ட் அடுத்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த வண்டியை கம்பேர் பண்ணும்போது திஸ் ஃபீல்ஸ் அ பிட் காமர். ஒரு மாதிரி வைப்ரேஷன் லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வந்துருக்கு. அண்ட் என்ஜின் ஃபீல்ஸ் இன்னும் கொஞ்சம் ட்ராக்டபுளாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லணும். தட்ஸ் ஒன் மோர் குட் திங் அபவுட் திஸ் டியூக் 390. பட் ஸ்டில் சிக்னல் டு சிக்னல் எதுவாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இட்ஸ் ஆன் அ க்ரேசி லெவல் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சிட்டியில் ஓட்டுறதுக்கு சும்மா கீரை கட் பண்ணி ஒரு ஏற்றுனா வண்டி அப்படியே ஒரு ஏறுது பாருங்கள். கிரேசி அமௌண்ட் ஆஃப் ஆக்சிலரேஷன் அண்ட் பிரேக்கிங்குமே வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது இந்த வண்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லணும். பட் முன்னாடி இந்த வண்டியை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்சிலரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எஸ் கைஸ், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பழைய வண்டி ஓட்டிட்டு இது ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் நோட்டீஸ் பண்ண முடியும். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த டியூக் 390 ஓட்டுறீங்கன்னா ஸ்டில் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாமாக தான் வந்து ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் பழைய 390 நான் அடிக்கடி ஓட்டி ஐ கேன் ஸ்பாட் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த வண்டிக்கும் அந்த வண்டிக்கும் இது ஒரு மாதிரி இப்போ பாருங்கள். திஸ் இஸ் ஸ்டில் சூப்பர் குவிக் கைஸ். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. கண்ட்ரோல்டாக வந்து இந்த வண்டியை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ரெஸ்பான்சிபிளாக வந்து ரைட் பண்ணுங்கள். மை காட், முன்னாடி இந்த வண்டி ஒரு மாதிரி உங்களை வந்து ஒரு பாயிலே வந்து வச்சுருக்கோம். போடு, அடுத்த கீரை போடு, வேகமாக போ, ஆக்சிலேட்டர் கொடு, என்னை வந்து அப்படி ஸ்மூத்தாக ஸ்லோவாக வந்து போகவே கூடாது. பட் இந்த வண்டி ஃபீல்ஸ் லைக் பிட் ஓகே சிட்டியில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லணும். சிட்டியில் ஓட்ட ஒரு 390 பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பழைய வண்டியை விட இது பெட்டர் அப்படின்னு சொல்லணும். சிட்டியில் மட்டும் கைஸ், சிட்டியில் மட்டும். ஸோ ஹைவேஸில் போகும்போது திங்ஸ் கெட் ரியலி டிஃப்ரெண்ட். ஸோ ஹைவேஸ் ரீச் ஆகிடும் கைஸ். இந்த மோட்டர் சைக்கிள் க்ரூசிங் ஸ்பீடு, ஆக்சிலரேஷனு எல்லாத்தையும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு குவிக் ஷிஃப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ தேர்ட் கியரில் போயிட்டுருக்கேன். கிளச்சை வந்து கை எடுத்தாச்சு. தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, அப்புறம் சிக்ஸ்த்து. எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு குவிக் ஷிஃப்டர் அப்படின்னு சொல்லணும். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்டிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து தலைவனோட க்ரூசிங் ஸ்பீடு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அப்புறம் ஆக்சிலரேஷனும் செக் பண்ணிடலாம். க்ரூசிங் ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூ கேன் ஈஸிலி புஷ் திஸ் மெஷின் டு ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்ஸ். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போது 107, 110, இப்போ இனிமேல் அரௌண்ட் 120 நான் போயிட்டுருக்கேன். ஸ்டில் இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இதில் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, இன்னும் இதில் வந்து புஷ் இருக்குது. ஸ்டில் நீங்கள் இன்னும் வேகமாக போகலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லணும். ஸோ யூ கேன் புஷ் இட் டில் ஐ திங்க் எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து திஸ் ஷுட் ரீச் அரௌண்ட் 140. ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா 140, 150 வரைக்குமே வந்து வண்டி வந்து போயிடுது. ஸோ மோட்டர் சைக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூ கேன் ஈஸிலி க்ரூஸ் இட் லைக் அரௌண்ட் 100 ஆல் டே லாங், 110, 120 அண்ட் கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் பொறுத்துட்டிங்கன்னா யூ கேன் புஷ் இட் அப் டு 130, 40 கூட. ஸோ ஃபீல்ஸ் ரியலி நைஸ். கார்னர்ஸ் எல்லாம் செம்ம ஷார்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் இருக்குது. ஸோ க்ரூசிங் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் இதுதான். நெக்ஸ்ட் அப்படியே யூட்டர்ன் பண்ணிட்டு இதோட ஆக்சிலரேஷனில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாக டியூக் 390 அந்த 399 வந்து ஓட்டினேன். அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாளாக ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ தட் டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்பாட் பண்ண முடியும்னு. ஒரு வீடியோவுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான எஃபர்ட்ஸ் போட்டு தான் கைஸ் போடுறோம். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க.
ஏன்னா ஜஸ்ட்டு ஷோரூம் போய் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போட்டு போகிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணிட்டு வீடியோ போகிறதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்துட்டோம், ஆனால் ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை. திரும்பி இப்போ வந்து ஷோரூமில் கேட்டு திரும்பி வளர்ந்து எடுக்கிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டாப். 3, 2 and 1. அந்த டிஸ்பிளே கலர் மாறுறது பார்க்குறதுக்கு சும்மா அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த மிஷினில் ஆக்சிலரேஷன் வைஸ் ஐ திங்க் ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0 to 100 வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் ஹைவேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா திஸ் ஃபீல்ஸ் பவர்ஃபுல் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஐ திங்க் 0 to 60 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.5 1 செகண்ட்ஸும் 0 to 100 ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியுது. ஆக்சுவலி பழைய வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் நிறைய பேர் அந்த டிஃப்ரென்ஸே தெரில அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் தட்ஸ் நாட் த கேஸ். அண்ட் மோட்டர் சைக்கிள் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து எனேபிள் பண்ணுறேன், 60 செட் பண்ணிட்டேன். மோட்டர் சைக்கிள் அப்படியே 60 அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போகுது, விச் இஸ் ரியலி நைஸ். அண்ட் இது டவுனுன்றதுனால கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லணும். குவிக் ஷிஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும் அது இந்த வண்டியில். ஸோ அந்த டியூக் 390 மெயின் பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம ஃபன் டு ரைடாக சிட்டியில் ஓட்டுற ஒரு மிஷினாக இருக்கணும். ப்ளஸ் ஹைவே டூரிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஷினை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஈஸிலி டஸ் அரௌண்ட் 130, 40 க்ரூசிங் ஸ்பீடே நீங்கள் 110 120 அந்த ரேஞ்சில் வந்து பண்ண முடியுது அப்படின்னு சொல்லணும். நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆன் ஆஃபர் கைஸ் இந்த ப்ராடக்டில். இது 350 மாறினாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் இந்த ப்ரைஸுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு காம்படிஷனாக வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இல்லை. பட் ஆனால் அந்த பழைய ராவான ஒரு வேறு மாதிரியான 390 நான் மிஸ் பண்ணுறேன்னான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் ஐ டூ. ஏன்னா தட் வாஸ் மை கம்ப்யூட்டர் பிஃபோர். அதை தான் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிருந்தேன். ஸோ அதை விட இது சிட்டியில் நல்லாயிருக்கு. சிட்டியில் வந்து ஒரு மாதிரி ஸ்மூத்தாக கிளச்செல்லாம் ஈஸியாக அப்படியே கீரை அடி மாற்றிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஒரு மாதிரி வண்டி வந்து அந்த 390 கேரக்டர் வந்து சிட்டியில் வந்து அவன் ஓகே அவனை மேனேஜ் பண்ணலாம், பட் அவன் சிட்டிக்கான பைக் கிடையாது. பட் இவன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்னை சிட்டிலையும் நீ வந்து ஓட்டலான்ற மாதிரி ஒரு ஃபீலை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குது அப்படின்னு சொல்லணும். நான் ட்ராக்டபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 4th கியரை போட்டு 30 வந்து ஓட்டின்னு இருக்கேன். வண்டி அந்த ஜர்க்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை. அது பாட்டுக்கு நீங்கள் ஆக்சிடென்ட் கொடுத்தீங்கன்னா வந்து பிக்கப் ஆகுது. முன்னாடி இந்த வண்டி கொஞ்சம் இட் ஃபீல்ஸ் ஜர்க்கி அப்படின்னு சொல்லணும். இது கொஞ்சம் இன்னும் ஃபர்கிவிங்காக வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் வந்து ஃபீல் ஆகுது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். 2 வீலர்லேயும் லோடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. நெக்ஸ்ட்டு இந்த மோட்டர் சைக்கிளோட ஹீட்டிங் பற்றி பேசுங்க ப்ரோ, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி இன்னைக்கு கிளைமேட் வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸ்டில் இந்த வண்டி வந்து ஹீட் ஆக தான் செய்யும். ஏன்னா இது பிளடி டியூக் 390 இது வந்து ஹீட் ஆகலைன்னா அதுக்கப்புறம் என்ன இது கேரக்டர் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். கண்டிப்பாக வந்து ஹீட் ஆகும், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா முன்னாடி இந்த டியூக் 390 விச் இஸ் லைக் அந்த 399 சிசியை கம்பேர் பண்ணும்போது இதோட இந்த ஃபேன் ஆன் ஆகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்து ரன் ஆகுது. ஏன்னா 2 பைக்கும் நாங்கள் ஒன்றா தான் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிருந்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இது கொஞ்சம் ஐ திங்க் ஹீட்டிங் வந்து கம்மின்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இட் ஹீட்ஸ் அப் கைஸ், எதுவுமே பண்ண முடியாது. 2 ஃபேன் இருக்குது, கர்வ்ட் ரேடியேட்டர் இருக்குது, அவங்க பார்த்துப்பாங்க, நீங்கள் வருத்தப்படாதீங்க. காலை மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க, நல்லா ரைடிங் பூட் போட்டுக்கோங்க. முன்னாடி வண்டி வாஸ் ரியல் கூடிக்க அப்படியே பறக்கும். இதுவும் பறக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக பறக்குது. ஸோ கைஸ் ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் சொல்லணும்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 டேஸ் 2 மோட்டர் சைக்கிளையும் மாறி மாறி ஓட்டின பிறகு உங்களுக்கு சொல்லணும்ல, அதுக்காகவே ஓட்டின பிறகு என்னோடய ஃபைனல் டெசிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த மோட்டர் சைக்கிள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் ஆர் கேடிஎம்மில் வேறு ஏதாவது மோட்டர் சைக்கிள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேடிஎம் கியூராஜ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட மோட்டர் சைக்கிள் தான் இது. அண்ட் இத்தனை நாள் நம்ம ஜென்யூனாக ஒரு ரிவ்யூஸாக வந்து ஷேர் பண்ணுறோன்னா அதுக்கு அவங்களுமே ஒரு முக்கியமான ரீசன். நிறைய ஷோரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பாசிட்டிவ் தான் சொல்லணும். நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, என்னடா வெறும் பாசிட்டிவ் மட்டும் பேசிட்டுருக்கேன் அப்படின்ட்டு. நம்ம வீடியோவில் எல்லா கண்டென்ட்டுமே வந்து ஜென்யூனாக இருக்கும். அதுக்கு நம்ம கூட அசோசியேட் ஆகிருக்க இந்த மாதிரி டீலர்ஷிப் பார்ட்னர்ஸுமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணோன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே அந்த கன்க்ளூஷனுக்குள்ளே போகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லி இந்த ஓஜி 390 கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். இதில் எது வேணால் பிடிக்காமல் இருக்கலாம் கைஸ், பட் இந்த மோட்டர் சைக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ பாம் அப்படின்னு சொல்லணும். RS457 ஆர் 210 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கிட்ட வரும் அப்படின்னு சொல்லணும். பட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த இனிஷியல் ஆக்சிலரேஷன், அந்த கிரேசியான பர்ஃபார்மன்ஸ், ஒரு லைட் வெயிட்டட் நேச்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் கிட்ட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் வேறு எதுலையுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இது இன்றைக்கி நேரத்தில் லாஸ்ட் 10 வருஷமாக இந்த லெகசியை வந்து பார்த்திங்கன்னா கேரி அவுட் ஆகிட்டே இருக்குது.
அதனால் ஸ்டில் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா டியூக் 390 அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ அதனால் இந்த வண்டியில் பிரச்சனையே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் எஸ், ஓவர் ஹீட்டிங் ஆகும், சிட்டியில் ஈஸியாக வந்து ஓட்ட முடியாது, வண்டி வந்து கொஞ்சம் ஜர்க்கியாக இருக்கும், எப்பவுமே வைப்ரேஷன்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும், அடிக்கடி கியர் பாக்ஸில் நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த டியூக் 390 கிட்ட இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லணும். பட் இந்த பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட வந்து சொன்னால் புரியாது. இந்த 350 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான டிஃப்ரென்ஸ் வந்து நான் நோட்டீஸ் பண்ணது வைப்ரேஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். வண்டி இன்னும் சிட்டியில் ஓட்டுறதுக்கு காமராக வந்திருக்கு. ஹீட்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 மிஷினும் நாங்கள் ஷூட்டுக்கு சைட் பை சைடு எடுத்துகிட்டு போகும்போது ஒரே டைமில் இப்போ கூல் ஆகிட்டு இருக்கா, இங்கேருந்து எடுத்து ஒரு பக்கத்தில் ஒரு 2-3 கிலோமீட்டர் போகிறோம் அப்படின்னா இந்த வண்டி ஹீட்ஸ் குவைட் ஃபாஸ்டர் கம்பேர்ட் டு திஸ் ஒன். இது டக்குன்னு ஃபேன் வந்து ஓட ஆரம்பிச்சது இதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுது. அதர் தட் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக மாறி மாறி ஓட்டுறீங்க அப்படின்னா யூ கேன் ஷுவர்லி நோட்டீஸ், ஆர் இந்த வண்டியோட ஓனர் இந்த வண்டியை ஓட்டினா 100% வந்து அவங்களால நோட்டீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லணும். ஃபார் ஃபஸ்ட் டைம் பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் 390 ஆர் திஸ் 350 வில் பி வெரி பவர்ஃபுல். சீரியஸாக சொல்லணும்னா இதோட ஆக்சலரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் ஆன் பாயிண்ட் இருக்குது. ஸ்டில் வந்து ஒரு இந்த கேட்டகரி ஆஃப் மிஷினுக்கு காம்படிட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதில் டவுட்டே இல்லை. நோ 350 கேன் ஈவன் கம் க்ளோசர் டு திஸ் 350 அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வெல் சார்ட்டட், டவுட்டே இல்லை. பட் ஸ்டில் இந்த மோட்டார் சைக்கிளோட பவர் வேறு, இது வேறு, இதோட ஆக்சலரேஷன் வேறு, இது வேறு, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. விலை வந்து 80,000 ரூபாய் கம்மியாக இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா ஃபஸ்ட் ரெண்டுத்தையும் ஒழுங்காக டெஸ்ட் ரைட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள், அப்போ தான் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லும். எஸ், நெக்ஸ்ட்டு ப்ரைஸிங்குள்ளே அப்படியே வந்து போயிடலாம். இந்த டியூக் 350 வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 80,000 ருபீஸ் சீப்பர்னு நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தேன். அது எப்படி ப்ரோ 80,000 அவ்வளோ பெரிய கேப் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டி லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி கிளவராக இவனோட விலையை 40,000 ஏற்றிட்டாங்க. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? ஸோ அதனால் வீடியோ பண்ணுறவங்களாம் 80,000 விலை அதிகமாக அப்படின்னு யோசிப்பாங்கன்றதுனால. அண்ட் எஸ் கைஸ், இந்த மோட்டர் சைக்கிளோட ஆன்ரோட் ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.29 lakhsலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது, விச் இஸ் ரியலி வேல்யூ ஃபார் மணி. அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ், இந்தளவுக்கு எலக்ட்ரானிக்ஸ் நோ அதர் மோட்டர் சைக்கிள் கேன் ஆஃபர் அப்படின்னு சொல்லணும். பட் எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் தான் பெருசாக தேவையில்ல ப்ரோ, எனக்கு இந்த பர்ஃபார்மன்ஸும் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கணும், பட் ஒரு 1,00,000 ரூபா கம்மியாக இருக்கணும் அப்படின்னா ஒருத்தர் நேற்று தான் வீடியோ போட்டோம், அவனை போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போது புது ப்ரைஸ் வந்து எனிவேர் அரௌண்ட் 4.09 lakhs. ஸோ அந்த 80,000 ரூபா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்க்கு இவங்கிட்ட போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகாதீங்க. இவன் தான் வந்து வேல்யூ ஃபார் மணி. சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதான் வந்து நெசம் அப்படின்னு சொல்லணும். கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ்க்கும் கொஞ்சம் ஆக்சிலரேஷனுக்காக அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாது. வேணும்னே ப்ரைஸிங் வந்து இவ்வளோ கேப் வச்சுருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஒரு 40,000 ரூபானா டீசெண்டாக இருந்திருக்கும், அப்கிரேட் ஆகிருப்பேன். பட் இப்போ 80,000 ரூபான்னும் போது தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். இந்த டியூக் 350 is the one that you have to buy. But still there is no regret guys. இந்த மோட்டார் சைக்கிளுமே ஃபீல்ஸ் ரியலி வேற மாதிரி டு ரைட் அப்படின்னு சொல்லணும். ஹேண்ட்லிங், பிரேக்கிங், ஆக்சிலரேஷன் எல்லாமே. பட் பழைய வண்டி கூட கம்பேர் பண்ணாமல் புதுசாக இதை ஓட்டும் போது இட்ஸ் a ரியலி நைஸ் பேக்கேஜ்ன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த ஒரு ரக்கெட்டான அந்த ஒரு ஹூலிகளோட நேச்சர், அந்த ஒரு மாதிரி அது ஒரு பயங்கரமான இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி சாஃப்ட்வேராக, காமராக, ஒரு மாதிரி ஒரு டியூன்டு வசனாக, கொஞ்சம் நார்மலாக, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்குது அப்படின்னு சொல்லணும். பட் எது வேல்யூ ஃபார் மணினா 350 எனி டே அப்படின்னு சொல்லணும். ப்ளஸ் இந்த மோட்டர் சைக்கிளோட ப்ரைஸஸும் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் நோ இப்போ புதுசாக லான்ச் பண்ணதுனால இந்த ப்ரைஸில் வந்து சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து வாங்கினோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கூட பிளான் பண்ணுங்கள் உங்களோட பையிங் சாய்ஸை. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை விட ஒரு 10,000 ருபீஸ் கூட டிஃப்ரென்ஸ் இல்லாமல் அட்வென்ச்சர் 390 உங்களால் வந்து வாங்க முடியும், இந்த பேஸ் வேரியண்ட்டு. அதை பற்றின வீடியோ சீக்கிரமாக வந்து வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமான எஃபர்ட்ஸ் கைஸ் இந்த 2 மோட்டர் சைக்கிளும் அரேஞ்ச் பண்ணி 3 days டெஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ, ரீல் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆட்டோமொபைல் கண்டென்ட்டுக்கு. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் திரும்பி சந்திக்கிறேன். நானும் போயிட்டு ஷோரூமில் சும்மா ரவுண்ட் ஓடிட்டு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு வீடியோஸ் பண்ணலாம். பட் தட்ஸ் நாட் த ஸ்டைல் அண்ட் we want to give something professional, so we are giving it அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching this video. Hope you guys like this video. Ride safe, stay tuned, bye bye.